வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை பஸ் சர்வீஸ் ஃபார் த டிசேபிள் வீல் சேர் பீப்புள். மெட்ராஸ்ல சென்னையில 91க்கு அப்புறமா இன்னைக்கு தான் பஸ்ல ஏற போறேன். சைதாப்பேட்ல இருந்து நான் தாம்பரம் போற ட்ரெயின் பஸ்ல போறதுக்காக மெட்ரோல இருந்து இறங்கி அங்கேயே காரை பார்க் பண்ணிட்டு டிசேபிள் பார்க்கிங்ல கார் பார்க் பண்ணிட்டு இங்க பாருங்க யூகேல இருக்க மாதிரியே பஸ்ல எவ்வளவு அழகா போறேன். அதே மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ல வீல் சேர் ஆக்சஸ் கண்டக்டர் வந்து அந்த வீல் சேர் ரேம்பை எடுத்து விடுறாரு. அழகா என்னோட வீல் சேர் ஏறிச்சு. அவங்க சப்போர்ட் பண்ணி என்னை ஹெல்ப் பண்ணி ஏத்தி விட்டார் அந்த கண்டக்டர். சூப்பர் பாய், தேங்க்யூ. வெரி யங் பாய். என் மகன் வயசு தான் இருக்கும். அவர் அவ்வளவு சூப்பரா நான் ட்ரீட் பண்ணாரு. நான் 35 வருஷம் கழிச்சு இப்பதான் பஸ்ல ஏறினேன். புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எனக்குன்னு ஒரு பார்க்கிங் ஏரியா இருந்தது. அந்த இடத்துல கரெக்டா யாருமே நிக்கல, எனக்கு இடம் விட்டாங்க. ரொம்ப கரெக்டா பஸ்ல கூட்டம் இருந்தது. ஆனா எல்லாரும் என்ன ரொம்ப ஹம்பிளா பாத்துக்கிட்டாங்க. நான் அழகா வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். பேசஞ்சர் எல்லாம் என்ன ஆச்சரியமா பார்த்தாங்க. தப்பு இல்லை அது ஒண்ணும். நானும் சில்வியாவும் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை பஸ்ல போனது இதுதான் முதல். எங்க 2 பேருக்கு 25 வருஷமா we know each other. நான் 35 வருஷம் கழிச்சு பஸ்ல போனதை ரொம்ப சந்தோஷமா அப்படியே என்ஜாய் பண்ணேன். அதுவும் வீல் சேர் உள்ள பஸ்ல நானும் என் ஒய்ஃபும் வேடிக்கை பார்த்து போகும்போது இளையராஜா வலையோசை கலகல வேண பாட்டு தான் ஞாபகம் வந்து சூப்பர். நான் வந்து 3வது ஸ்டாப்ல இறங்கிட்டேன். கிண்டிக்கு அடுத்த ஸ்டாப்ல இறங்கிட்டோம். பஸ் யூகே ஸ்டாண்டர்டுக்கு இருந்தது. பஸ்ல அவ்வளவு ஃபெசிலிட்டியும் சூப்பரா இருந்தது. கரெக்டா ரேம்ப் வந்து ஃபுட்பாத் கிட்ட இருந்தா சூப்பர் ஈஸி ஆயிடும். இப்படி இருக்கும். நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஒன்று தானே மாறாதது. நான் இந்த மாற்றத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். உச்சத்தை தொட்டுது என் வாழ்க்கை சந்தோஷம். அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். டிசேபிளுக்காக இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டேன். அங்கிருந்து மெட்ரோ எடுத்து போயிருக்காக ஒரு ட்ரையல் பண்ணலான்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பரா இருந்தது பஸ். தேங்க்ஸ் டு சென்னை கவர்மெண்ட் வாட் எவர். அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். எங்களை மாதிரி டிசேபிளா இருக்கவங்களுக்கு இவ்வளவு ஆக்சசிபிலிட்டி பண்ணதுக்கு நன்றி நன்றி நன்றி. அங்கிருந்து மெட்ரோ எடுத்து ரிட்டர்ன் சைதாப்பேட்டுக்கு திரும்பி வந்தோம். அப்ப உள்ள வந்தோன்னு பார்த்தா டிசேபிளுக்குன்னு இருக்கிற இடத்துல அந்த 2 தம்பிங்க உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழ் பசங்க தான் 2 பேரும். தம்பி இது எங்களுக்கான சீட்டுன்றேன். அதுக்கு என்ன அப்படின்ட்டு அவன் மாட்டம் உட்காந்துட்டே இருந்தாரு. இந்த தம்பிங்க பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்கணும் இது எங்களுக்கான இடம். அதை மறுபடியும் சொல்லி இது எங்களுக்கான இடம், எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஏன்னா நான் வீல் சேர்ல வரேன். டோரை திறக்கும் போது டக்குன்னு வெளியில விழுந்துட்டேன்னா எங்களுக்கு அந்த இடத்த ஒதுக்கிருக்காங்க. ஏன்னா அங்க சப்போஸ் டோர் திறந்தா உள்ளுக்கு வரவங்க என் காலில் இடிப்படலாம், என் வண்டி மேல அடிப்படலாம். அங்க எந்த ஊர்லயுமே டிசேபிளுக்கான ஒதுக்கிற இடத்துல யாருமே உட்கார மாட்டாங்க. அந்த தம்பி கடைசி வரையிலும் எழுந்துக்கவே இல்லை. இதை பார்த்தாது இனிமேல் பட்டாது புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இருந்து சொல்லுங்க சிஸ்டம் சரியில்லையா நம்ம சரியில்லையா, இதுல இருந்து புரிஞ்சுங்க. என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒரு அறிவுரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சடனா டோர் பக்கத்தில் நிற்கும் போது டோருக்குள்ள வரும்போது காலை இடிச்சுப்பாங்க. எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும் அவங்களுக்கு. யோசிச்சோன்னா நமக்கு வரும்போது அது நம்மளுக்கு வேதனை புரியும். சூப்பரான டிராவல். தேங்க்ஸ் டு தி டிபார்ட்மெண்ட். தேங்க்ஸ் டு சென்னை பீப்புள். ஐ லவ் யூ எவ்ரிவன். தேங்க்ஸ் டு எவ்ரிவன் சப்போர்ட் மீ ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். இவ்வளவு மாற்றத்தை உண்டா சென்னை டிரான்ஸ்போர்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் பியூட்டிஃபுல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன், பெருமைப்பட்டேன். டிசேபிளுக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்த கவர்மெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நன்றி. வாழ்க வளர்க.